குடிச்சிட்டு வந்திருக்க? வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா இல்ல பல்ல தட்டிடும் பாத்துக்க. ஏமா ஏன் பல்ல தட்டிடுறேன்னு சொல்லாமா? அப்பப்பப்பா இந்த ரெண்டு பேரையும் சமாளிக்கவே முடியல. ஏன் தான் அந்த பள்ளிக்கூடத்தை லீவ் விட்டாங்களோ. ச்சே, மனசிய குரங்கு படுத்தின பாடு படுத்துதுங்க. ஏமா நான் ஒண்ணுமே பண்ணலாமா? அவதான் என்கிட்ட வம்பளுக்கா. ரெண்டு பேரும் இப்ப சும்மா இருக்கலன்னு அடுப்பு குழல எடுத்து காலில் இழுத்துருவேன். ஏமா நான் இந்த நொண்டிமணி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரமா, அவன்கிட்ட தான் கணக்கு நோட்டுக்கு நான் வாங்கிட்டு வரணும். ஏல இப்பதானே வந்த, அதுக்குள்ள எங்க ஓடுத? வீட்டுல ஒழுங்கா இருக்க முடியலன்னா உனக்கு? ஏமா நாளைக்கு பள்ளிக்கூடம் போகணும்ல, அவன்கிட்ட தான் கணக்கு நோட்டு இருக்கு, அதான் வாங்கிட்டு வரேங்க. நீ கேட்க மாட்டேக்க. போய் வாங்கிட்டு சீக்கிரம் வர. நீ அங்க சுத்தின எங்க சுத்தினு கேள்விப்பட்டே காலை உடைச்சிருவேன். காலையில பள்ளிக்கூடம் போனோம், சீக்கிரம் வந்து சாப்பிட்டு படுக்க வர. சரிம்மா நான் உடனே வந்துடுவேன். ஏலா நொண்டிமணி என்ன பண்ணுதா? அது யார்ல நொண்டிமணி குஞ்சுமணின்னு வரது? விளக்குமாறு பிஞ்சு போயிரும். நான் தான் லட்சுமி மாவன். லட்சுமி மௌனாது கிச்சிமி மௌனாது, ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிடல. நான் மணிகண்டன் எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்கேன், நீ நொண்டிமணின்னு கூப்பிட்டு வரியா? ஏலா என்ன சொல்லு? ஏலா என்ன உங்க அம்மா இவ்வளவு கோவப்படுதா? சரிடே கோவப்படாத, எங்க அம்மா இருக்கும்போது அப்படி கூப்பிடாத. ஏலா நொண்டிமணி உனக்கு விஷயம் தெரியுமா? வீட்டுல நான் வசமா மாட்டிக்கிட்ட ஆத்துல குளிச்சு. யாருல உனக்கு சொல்லி கொடுத்தா? அந்த கதையை அம்மல கேட்க என்னன்னு சொன்னாதான் தெரியும். நீ பாட்டு சொல்லாம புலம்பிட்டு கிடக்க. நான் நேரம் வீட்டுக்கு போனா வாசல்ல நின்று எங்க அம்மையும் தங்கச்சி என்ன எங்க வீட்டுக்கு தான் கேட்டாவா. அப்போ ஊர்ல யாரோ சொல்லியிருக்காவோ கர்ப்பங்கோயில கரைச்சோறு தின்ட்டு வந்துடும் அவன் மகன் அப்படின்னு. பின்ன அப்புறம் என்ன நடந்தது? அதால எங்க அம்மா எப்படி வெளியில நின்று சத்தம் போட்டுட்டு இருந்தா, திடீர்னு அந்த வழியா பால்பாண்டியனாச்சி வந்தாரு, சத்தம் போடாதன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. புசுகன்னு பால்பாண்டியனாச்சி வந்து இவன் ஆத்திர குளிச்சான்னு சொல்லிட்டாரு. இதான் ஜாகன்னு எங்க அம்மா என்ன பிடின்னு பிடிச்சிட்டா. வேற என்ன செய்ய? சரி விடல, அதான் உங்க அம்மா ஒண்ணு அடிக்கல, சத்தம் போட்டதோட விட்டால. ஏல நொண்டிமணி கணக்கு வத்தியாரு வீட்டு படம் கொடுத்தாரு, நீ எழுதிட்டியால? ஏல இப்பதான் எழுதி முடிச்சேன், நீ எழுதுனியா எழுதலையா? ஏல எங்க எழுத, நான் இன்னும் எழுதவே இல்லை. அதான் எங்க அம்மையிட்ட சொல்லிட்டு ஓண்ட நோட்டை வாங்கிட்டு போகணும் வரேன். இல்ல காலையில அந்த ஆளு உயிரை வாங்கிடுவாரு. எல்லாம் கட்டப்பல நோட்டை எடுத்தாரன், எழுதிட்டு காலைல பத்திரமா கொண்டு வந்துரு. பின்ன உன் தங்கச்சி கழிச்சிட்டான்னு சொன்னா பாத்துக்க நல்லா இருக்காது. அப்படிலாம் கிளியா மண்டாடே, நான் பாத்துக்கிடுவேன், நீ எடுத்தாடு. கட்டப்பல நோட்டை தாரேன், பத்திரமா காலைல கொண்டு வந்துரு, மறந்துடாத. சரி நொண்டிமணி, மறக்காம காலையில உன்னை கூப்பிட்டு போறேன், நீ சரி நான் வந்துடுறேன். சரில நான் சாப்பிட்டு தூங்குறேன், காலையில பாப்போம். பாய். ஏமா எனக்கு வயிறு பசிக்குது, சோறு தரப்போறியா இல்லையாமா? உனக்கு என்னடி அவசரம்? அண்ணன் வரட்டுமே. ஏமா அவன் போய் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் அவன் வீட்டுக்கு வரல, எங்க சுத்திட்டு இருக்கானோ? எனக்கு பசிக்குது, சோற வைமா. சரி இரு சோறு வைக்க. இந்த தாயி சாப்பிடு. ஏமா நீ என் கூட சாப்பிடவாமா, அப்பதான் நான் சாப்பிடுவேன். அண்ணன் வரட்டும்டி, முதல்ல நீ சாப்பிடு. எப்ப பாரு உன் முகம் இல்லாம நீ சாப்பிட மாட்டிய. நீ என்னவும் செய்யி, எனக்கு பசிக்கு, நான் சாப்பிட போறேன். ஏட்டி உன் அப்பாவும் அண்ணன் இல்லாம நான் என்னைக்கிட்டு சாப்பிட்டுருக்கேன். சரி உன் பாசத்தை நீயே வச்சுக்க, எனக்கு பசிக்கு, நான் சாப்பிடுவேன். ஏன் லட்சுமி என்ன வெள்ளன்னு கூப்பிட்டு இருக்கியா? வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? இல்ல நீ என்ன பண்ணுதுன்னு தெரியல, அதான் கூப்பிட்டேன். பிள்ளைலாம் வந்துச்சா சாப்பிட்டுச்சா என்ன பண்ணுதுவா ரெண்டும்? சின்னவன் வீட்டுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்கா, பெரியவன் ஏதோ மணி வீட்டுல போய் ஏதோ நோட்டு வாங்கிட்டு வரேன்னு போனான், இன்னும் வரல. இப்ப வருவா, நீங்க வாங்க சாப்பிடுவோம். என்ன இது வாசல் அம்மையா போனிச்சாவா? இன்னைக்கு நம்மளுக்கு நேரமே சரியில்லையா? அம்மா ராசி கீசின்லாம் பாட்டு படிச்சோம், இங்க நம்மளுக்கு நேரமே சரியில்லை. எப்போ என்ன வெளியில நிக்கியா ரெண்டு பேரும்? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், எங்களை போயிட்டு வர? இல்லப்பா நொண்டிமணி வீட்டுல போய் நோட்டம் வைப்பணும், அதான் அவ்வளவு நேரம் ஆயிட்டு. சரி வெள்ளன்னு பேசினெல்லாம் போதும், வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம். சரி லேட் ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு போய் படுக்கைக்கு வழிய பாருங்க. ஏம்மா இது என்ன சோறு என்ன குழம்பு? ஆயிலே வைக்க முடியல. ஆமா அதுக்காக கர்ப்பங்கோயில கிடாச்சோறு தின்ன மாதிரியால இருக்கும். கருப்பங்கோயில கடாச்சோறு சாப்பிட போனானா? ஆமாங்க, இன்னைக்கு மாயாண்டி அண்ணன் வீட்டுல கிடாச்சோறு செஞ்சிருக்காங்க. என் போய் சாப்பிட போயிருக்கான், குளிக்காம வேற போயிருக்கான் போல. பால் பண்ணி நினைச்சு பார்த்து ஆத்துல போய் குளிச்சுட்டு வாழன்னு இருக்காவ. ஆத்துலயும் போய் ஆடிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு. ஆஹா அம்மா வாய வச்சுட்டு சும்மா இல்லாம அப்பாட்டையும் போட்டு கொடுத்துட்டாளே. ஐயோ உன்னை ஆத்துலலாம் போய் குளிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, வீட்டுல குளிச்சுட்டு போக வேண்டியதானே? ஏங்க ஆத்துல போய் குளிச்சா சொல்லியிருக்கோம்ல, ஆத்துல கீத்துல குளிச்சா யாராவது முக்கி வச்சிருவா, இல்ல தண்ணிக்குள்ள போய் மாட்டிக்கிடுன்னு சொல்லியிருக்கோம்ல, ஆத்துல போய் குளிக்காதம்மா சரியா? சரிப்பா இனிமே நான் ஆத்துக்கு போக மாட்டேன்பா. சரியா? சாப்பிட்டு கையை கழுவிட்டு சீக்கிரம் வந்து படு,
காலையில் பள்ளிக்கூடம் வேற பண்ணும்ல. ஆமா, காலையில வேற பள்ளிக்கூடம் போகணும். பள்ளிக்கூடம் ஏன்னான்னு திறக்காங்களோ தெரியல, ஒரே எரிச்சலா இருக்கு. ஏடி சின்ன பிள்ளை தூங்கிட்டா போலுக்க. ஏப்பா, அம்மா தூங்கி 1/2 மணி நேரம் ஆகுது, நீ என்ன அம்மிட்ட பேசுத? தூங்கு, காலையில பள்ளியிடம் வேணும் தோணும். சரிப்பா லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து பாடு, தூங்குவோம்.